கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. தமிழக விவசாயிகள் மற்றும் அதிமுகவினர் காவிரி நீரை மலர் தூவி வரவேற்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அதிமுகவினரிடையே நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அணைகளில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த தண்ணீரானது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியான பிலுகுண்டு பகுதியை வந்தடைஞ்சிருக்கு. தற்போது அந்த வந்த காவிரி தண்ணீரை தற்போது அதிமுகவினரும் பொதுமக்களும் உற்சாகத்துடன் பூக்களை தூவி வரவேற்றனர். தற்போது இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவினர் நம்மிடையே காத்து பேசலாம். சார் வணக்கம். தற்போது தமிழக முதல்வர் எடுத்த முயற்சியின் காரணமாக தற்போது காவிரி நீர் தற்போது தமிழகத்துக்கு வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து கர்நாடக அரசை தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் சென்று இன்று வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீரை தமிழக விவசாயிகளுக்கு விட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள். அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய நாங்கள் வெற்றியாக கருதுகிறோம். இந்த டெல்டா மாவட்ட பகுதியினுடைய விவசாயிகள் வாழ்வாதாரம் சிறக்க இது உதவியாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதனால் நாங்கள் தற்போதைய நிலவரப்படி ஒரு 5,000 கனஅடி தண்ணீர் பிலிகுண்டு பகுதிக்கு இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழகத்தின் சார்பாக மலர் தூவி வரவேற்கின்றோம். தற்போது இன்று காலை 10 மணி அளவில் இந்த எல்லை பகுதியில் தொட்ட தண்ணியானது தற்போது தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது பிற்பகல் நிலவரப்படி தற்போது 5,000 கனஅடியை கடந்து தற்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரானது 8 மணி நேரத்திற்குள் மேட்டூர் அணையை கடக்கும். தற்போது தொடர்ந்து நம்ம இங்கே பேசலாம் சார். இப்போ அதாவது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தற்போது தண்ணீர் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க? இதை நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியாக மக்கள் கருதுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையில் உச்சநீதிமன்றம் சென்று இந்த உத்தரவை பெற்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடே வரவேற்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க அத்தனை அரசியல் தலைவர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் கர்நாடக அரசை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டு வழக்கு மன்றத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் இந்த தண்ணீரை திறந்தே விட்டாக வேண்டும் என்ற அடிப்படைக்கு அவர்கள் அடிப்படைந்திருக்கிறார்கள். பணியை வைத்ததன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வெற்றியை முதலமைச்சருக்கு சேரும். இந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களோடு தருமபுரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வரவேற்று மகிழ்கிறது.